السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 340. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 340ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு கராஹதி தமன்னில் மௌத்தி பிசபபி துர்ரின் நஸல பிஹி வலா பஅஸ பிஹி லிஹௌஃபில் ஃபித்னதி ஃபித்தீனி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 340ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். முதலாவதாக இந்த பாடத்தினுடைய ஒரு பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக இந்த பாட தலைப்பினுடைய தர்ஜுமா, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முதலாவதாக இந்த பாடத்தின் கீழ் பேச இருக்கிறோம். இது முடிந்ததற்கு பிறகு இந்த பாடத்திற்கு தோதுவாக அமையக்கூடிய முதல் ஹதீஸாக அமையக்கூடிய அந்த ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன, அதனுடைய தர்ஜுமாக்கள் என்ன, விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இரண்டாவது விஷயமாக நாம் பேச இருக்கிறோம். இந்த இரண்டு விஷயங்களை பற்றி மட்டும்தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த பாடத் தலைப்பு, அதை பற்றிய விளக்கத்தையும் தர்ஜுமாக்களையும் நம்ம பார்ப்போம். இந்த பாடத் தலைப்பு என்ன? பாபு கராஹதி தமன்னில் மௌத்தி பிஸபபி துர்ரின் நஸல பிஹி வலா பஅஸ பிஹி லிஹௌஃபில் ஃபித்னதி ஃபித்தீனி என்பதாக அமையக்கூடிய தலைப்பு. இதன் தர்ஜுமா என்ன? பாபு கராஹதி, வெறுப்புக்குரியதற்கான பாடம். எது வெறுப்புக்குரியது? தமன்னில் மௌத்தி, மௌத்தை விரும்புவது, மௌத்தை ஆசை கொள்வது. பிஸபபி துர்ரின் நஸல பிஹி, தன்னை கொண்டு இறங்கிய ஒரு இடையூறின் காரணமாக மௌத்தை ஆசை கொள்வது வெறுப்புக்குரியதாக இருக்கின்றது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் அமைகின்றது. இன்னும் வலா பஅஸ பிஹி, இன்னும் அந்த மௌத்தை விரும்புவதை கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவும் கிடையாது. லிஹௌஃபில் ஃபித்னதி ஃபித்தீனி, மார்க்கத்தில் ஃபித்னாவை, குழப்பத்தை அஞ்சுவதற்காக அந்த மௌத்தை விரும்புவதை கொண்டு, அந்த மௌத்தை விரும்புவது எந்த விதத்திலையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, பரவாயில்லை என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ மொத்தம் இரண்டு விஷயங்களை பத்தி பேசுது. முதலாவது விஷயம் என்ன? ஒருத்தவனுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு இடையூறு வருது, அந்த இடையூறின் காரணமாக, அந்த கஷ்டத்தின் காரணமாக நம்ம மௌத்தாயிரலாம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய மௌத்தை ஆசை கொள்கிறான், அவன் மரணத்தை ஆசை கொள்கிறான் என்று சொன்னால் அது வெறுப்புத்தக்கதாக இருக்கின்றது. இந்த இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளது கிடையாது. இந்த இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள் என்பதை பற்றி பேசக்கூடிய முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, அப்படி மௌத்தை ஒருவன் விரும்புகிறான் என்று சொன்னால் எந்த காரணத்திற்காக விரும்பலாம்? தீனில், மார்க்கத்தில் குழப்பத்தை ஒருவன் அஞ்சுகிறான், குழப்பத்தை அஞ்சுவதன் காரணமாக அவன் மௌத்தை விரும்புகிறான் என்று சொன்னால் அது பிரச்சனை கிடையாது, அது வெறுப்பு தக்கது கிடையாது, அப்படி அவன் விரும்பிக் கொள்ளலாம்.
அது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ முதலாவதாக பாபு கராஹத்தி என்பதாக எழுதினாங்க. இங்க கராஹத்தி என்பது கராஹியத்தி என்பதாக இருக்கும். அந்த தாவுக்கும் ஹாவுக்கும் இடையில ஒரு யா இருக்கும். அந்த யா போக்கப்பட்டதாக இருக்கு. அது தஹ்ஃபீஃபுக்காக, அது மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட எழுத்தாக இருப்பதன் காரணமாக அதை போக்கி கராஹத் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அதாவது கரஹ என்பதனுடைய கரஹ யக்ரிஹு என்பதனுடைய ஒரு மஸ்தராக கராஹத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதாக நமக்கு ஒரு விளக்கத்தை அருமையாக தலீலுல் ஃபாலிஹீன் என்ற ஷரஹில அருமையாக நமக்கு சொல்லித்தராங்க. இந்த தலைப்பை குறித்தான விளக்கங்கள் எல்லாம் தலீலுல் ஃபாலிஹீனில் இடம்பெறக்கூடிய விளக்கங்களாக தான் அமையும் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக சொல்லும் பொழுது இந்த தமன்னில் மௌத்தி அதாவது மௌத்தை விரும்புதல் என்பது அந்த கராஹத் என்பது இதன் மூலமாக மஃஊலாக இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். இப்ப யாரின் மீது இப்ப கராஹத் என்ற செயல் யார் மீது நிகழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது மஃஊல் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்றும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு ரீதியா பார்க்கும் பொழுது கராஹியத்தோட ஃபாயிலாக அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்துக் கொள்ளலாம். இதை செய்பவர் அதாவது என்ன சொல்ல வர ஷாரியான்னு சொன்னா இஸ்லாத்தை விதித்தவர் யாருன்னு சொல்றாங்க ஷரஹல? ஒன்னு அல்லாஹ் அல்லது ரசூல். இப்ப அல்லாஹும் ரசூலும் மரணத்தை விரும்புதல் என்பதை வெறுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் விளங்குதா இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது கராஹத்துன்னு சொன்னா அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பாத ஒன்று, அவர்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்ப அவங்க வெறுக்கக்கூடியதை நம்ம விரும்புவது சரியா? அது இஸ்லாத்தில் கூடுமானதா? கிடையவே கிடையாது. அப்ப அவர்கள் எதை வெறுக்கின்றார்களோ அதை நாமும் வெறுக்க வேண்டும், அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை நாமும் விரும்ப வேண்டும். இதுதான் இஸ்லாம் கற்றுத்தந்த ஒரு மார்க்கம், நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கராஹத் என்பது அல்லாஹ்வும் ரசூலும் வெறுப்பக்குரியதாக இருக்குது. இது இந்த மௌத்தை விரும்புவது, ஒருவன் தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக மௌத்தை விரும்புகிறான் என்று சொன்னால் அது அல்லாஹும் ரசூலும் வெறுக்கின்றார்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இங்க தமன்னில் மௌத்தி பிஸ்ஸபபி துர்ரின் என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த துர்ரின் என்பதற்கு ஷரஹல சொல்லும் பொழுது நிறைய விளக்கத்தை சொல்றாங்க. அதுல சொல்லும் பொழுது வறுமை, பசி, துன்பம், கஷ்டம், இது போன்ற விளக்கங்கள் எழுதலாம். அப்போ துர்ருன்னு சொன்னா ஒருத்தவனுக்கு இந்த உலகத்துல அவனுக்கு வறுமை வருது, அவனுக்கு பசி வருது, அவனுக்கு துன்பம் வருது, இப்படி என்னென்ன கஷ்டம் வருதோ அது எல்லாத்திற்கும் இந்த துர் என்பது விளக்கமாக அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒருவனுடைய வறுமையின் காரணமாகவோ பசியின் காரணமாகவோ அவன் கஷ்டப்படக்கூடிய அந்த கஷ்டத்தின் காரணமாகவோ ஒருவன் மௌத்தை விரும்புகிறான். கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சின்ன நான் அல்லாஹ்விட்ட மௌத்துக்காக வேண்டி துவா செய்ய போறேன்பா, நான் எனக்கு சாவணும் போல இருக்குப்பா, நான் மரணத்தை விரும்பக்கூடியவனாக்க, எனக்கு அந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்ப அதுதான் கராஹத்து என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது வலா பஅஸபிஹி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு லா பஅஸுன்னா பிழை இல்லை, எந்த ஒரு பிழையும் இல்லை, எந்த ஒரு குற்றமும் இல்லை என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் லா பஅஸ் என்ற வார்த்தை. லா பஅஸ்னா பிரச்சனை இல்லப்பா, பரவாயில்லப்பா, குற்றம் இல்லப்பா, அது பிழை இல்லை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்கு தான் லா பஅஸ் என்பது உபயோகிக்கப்படும் என்பதனை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த பிஹி உடைய லமீரு தமன்னியை பார்த்து போகக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் அதனுடைய மர்ஜியா. அந்த மௌத்தை ஒருவன் ஆசை கொள்வது தமன்னில் மௌத்தி. அப்போ அந்த ஆசை கொள்வது என்பது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதன் காரணமாக அதை முக்கியமா விளங்கணும். என்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒருவன் மார்க்கத்தில் குழப்பத்தை அஞ்சுகிறான். அப்ப அந்த அஞ்சுவதின் காரணமாக அந்த மௌத்தை விரும்புவது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான் என்பதை இங்கு நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இங்க நிறைய விஷயங்களை ஒவ்வொன்றாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இப்போ ஒருத்தவன் இருக்கிறான், உதாரணமாக பார்க்க போனா ஒருவன் ஒரு காலத்துல வாழ்றான். அப்ப அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தீயவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் லலாலத்து என்பதில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஹிதாயத் யாருக்கும் கிடையாது, எல்லோரும் வழிகேட்டில தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த வழிகேட்டில் இருக்கக்கூடிய சமயத்துல சுத்தி இருக்கிற எல்லாரும் வழிகேட்டில இருந்தா ஒரு ஒருத்தவங்க மட்டும் ஹிதாயத்துல இருக்கிறான், ஒருத்தவங்க மட்டும் எல்லாரும் அஞ்சிக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு என்ன பயம் வரும்? ஆட்டோமேட்டிக்கா, சரி நம்மளும் இந்த வழிகேட்டுக்கு ஆயிடுவோமோ, நம்மளையும் இந்த வழிகேட்டுக்கு தள்ளிடுவாங்களோ இந்த மக்கள்
நம்மையும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒருவனாக நம்மையும் ஆக்கி விடுவார்களோ என்ற ஒரு பயம் தன்னுடைய உள்ளத்தில் வருது ஒருத்தவனுக்கு. அப்ப அந்த பயம், அப்ப அது என்ன காரணம்? ஃபித்னாவை அவன் பயப்படுகிறான். மார்க்கத்தில் தன்னுடைய அந்த ஹிதாயத்து தனக்கான நேர்வழி போய்விடுமோ என்ற பயம் அவனுக்கு வருகின்றது என்று சொன்னால், இதன் காரணமாக ஒருவன் மௌத்தை விரும்புவது அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதனை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அதை பற்றி பேசக்கூடிய பாடமாகும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. ஒரு விதத்தில் சொல்லப்போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி ஃபித்னாவின் காரணமாக ஒருவன் மௌத்தை விரும்புவது என்பது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னா அவனுக்கு அது அனுமதிக்கப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தவறுவது நல்லது. இப்படி ஒரு கட்டம் வந்தா கூட அவன் மௌத்தை அவன் விரும்பக்கூடாது. அதை விட்டும் அவன் தவிர்த்து கொள்ளதான் வேண்டும். அப்படியும் அவன் மௌத்தை விரும்பக்கூடாது. அதை விட்டு தவறுவது நல்லது என்பதாக சில அறிஞர் பெருமக்கள் நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக மொத்தம் அந்த பாடத்தில் பேசக்கூடிய கருத்தை நாம் முழுமையாக நாம் விளங்கிவிட்டோம். புரியுதுங்களா? இப்போ முதல்ல மௌத்தை விருப்பம் கொள்வது ஒரு துன்பத்தின் காரணமாகவோ தன்னுடைய வறுமையின் காரணமாகவோ கஷ்டத்தின் காரணமாகவோ ஒருவன் மௌத்தை விரும்புகிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு வெறுப்புத்தக்கதாக இருக்கின்றது. இஸ்லாம் அதை எந்த விதத்திலும் அனுமதித்தது கிடையாது. இன்னும் ஒருவன் மார்க்கத்தில் தன்னுடைய ஃபித்னாவை அஞ்சக்கூடியவனாக, தன்னுடைய மார்க்கத்தில் குழப்பத்தை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா அந்த அஞ்சுதல் காரணமாக அந்த மௌத்தை விரும்புவது அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இதுதான் இந்த தலைப்பினுடைய ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது. இப்போ முதலாவது விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸை பற்றி நம்ம பேச இருக்கிறோம்னு சொன்னோம். இப்போ அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன? அந்த ஹதீஸுகள் 2 ரிவாயத்துகளாக அறிவிக்கப்படுது. முதல் ரிவாயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக, உங்களில் ஒருவர் மரணத்தை நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் உயிர் வாழ்ந்தால், ஒருவேளை அவர் நல்லவராக இருந்தால் அவர் நன்மையை மேலும் மேலும் அதிகரித்து கொள்ளக்கூடும். அவர் நன்மையை அதிகரித்துக் கொள்ளக்கூடியவராக அவர் ஆகலாம். அதனால் நீங்கள் மரணத்தை நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். ஒருவேளை அவர் தீயவராக இருந்தால் அந்த தீமையை விட்டும் விலகி அவர் பிழை பொறுப்பு தேடி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விற்கு நெருக்கமானவராகவும் அவர் ஆகலாம். அதனால் எந்த கட்டம் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் மௌத்தை, நீங்கள் மரணத்தை ஆசைப்படாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதல் ரிவாயத்தில் சொல்லி தந்தார்கள். இரண்டாவது ரிவாயத்து அதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்குரிய ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, உங்களில் ஒருவர் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். அந்த மரணம் வருவதற்கு முன்னால் அதனை வேண்டி அதற்காக வேண்டி நீங்கள் துஆவும் செய்து கொள்ள வேண்டாம். அந்த மரணத்திற்காக நீங்க துஆவும் செய்யாதீங்க. நிச்சயமாக அவர் மரணித்து விட்டால் அவருடைய அமல்கள் எல்லாம் துண்டித்து போய்விடக்கூடியதாக இருக்கும். அவரை விட்டு அந்த அமல்கள் எல்லாம் நின்று விடக்கூடியதாக இருக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு முஃமினான மனிதனுக்கு அவருடைய ஆயுள் அவருடைய நன்மையை அதிகப்படுத்தக்கூடியதாகவே அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு முஃமின் அவன் வாழுகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழக்கூடிய வாழ்க்கை அவன் நன்மையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அவனுக்கு இருக்கின்றது. அதனால் அதுபோலவே அவன் வாழ்ந்து கொள்ளட்டும். அதனால் அவன் மரணத்தை நீங்கள் யாரும் நீங்கள் ஆசை கொள்ள வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸிற்கான ஒரு கருத்து சுருக்கத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 67வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 67வது பாடமாக இது அமைகின்றது. இப்போ இந்த பாடம் என்பது இதுவரையிலும் ரியாது ஸாலிஹீனில் நம்ம 66 பாடங்களையும் முழுமையாக பார்த்து அதற்கான அனைத்து ஹதீஸுகளையும் பார்த்து வாசித்து நாம் நிறைவுபடுத்தியிருக்கின்றோம். இந்த அனைத்து ஹதீஸுகளையும் படித்ததுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு முழுமையாக வழங்குவானாக. இப்பொழுது இந்த 67வது பாடத்தை நம்ம துவங்க இருக்கிறோம். இந்த பாடத்திற்குரிய தலைப்பு என்ன? பாபு கராஹதி தமன்னில் மௌத்தி பிஸ்ஸபபி துர்ரின் நஸல பிஹி வலா பஅஸ பிஹி லிஹௌஃபில் ஃபித்னதி ஃபித்தீனி என்பதாக அமையக்கூடிய ஒரு தலைப்பு. இப்போ இந்த தலைப்பிற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் அதனுடைய ஒரு சின்ன அறிமுகங்களையும் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு.
இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம முதல் ஹதீஸிற்கு நம்ம போயிடுவோம். பாருங்க, முதலாவது ஹதீஸ் 585வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களின் வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 585வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த 67வது பாடத்தின் அடிப்படையில அதன் வரிசையில் பார்க்கும் பொழுது இது முதலாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், லா யதமன்ன அஹதுகுமுல் மௌத, உங்களில் ஒருவர் மரணத்தை ஆசை கொள்ள வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த ஹதீஸினுடைய துரரு சனியா என்ற கிதாபில் இந்த ஹதீஸிற்கான விளக்கத்தை நமக்கு எழுதுகிறார்கள். அந்த விளக்கத்தை ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது சொல்றாங்க, அல்லாஹ்வை நோக்கி செல்லும் ஒரு அடியான், அப்ப அல்லாஹ்வினுடைய பாதையை அடைய வேண்டும் என்ற ஒரு அடியான், அதாவது இறைவனை அடைவதற்காக வாழ்க்கையில் பயணம் செய்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளத்தில் 2 உணர்வுகளை ஒரே நேரத்தில் இணைத்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரே உணர்வு, ஒரே நேரத்தில் 2 உணர்வுகளை அவங்க வச்சிருக்கணும். ஒன்னு ரஜா, இன்னொன்னு ஹவுஃப் என்பதாக சொல்லித் தராங்க. ரஜானா அல்லாஹ்வினுடைய கருணையை எதிர்பாருதல், அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விடுவான் என்று ஆசை கொள்ளுதல், ஆதரவு வைக்குதல். இரண்டாவது ஹவுஃப், அல்லாஹ்வின் தண்டனையை அஞ்சுதல். இந்த 2ம் வேண்டும். இப்ப ஏனென்றால் ஒருவன் பயந்தான் வைத்திருப்பான் என்றால் அவன் நம்பிக்கை இழைப்பு மற்றும் மனசோர்வில் அவன் விழுந்து விடக்கூடியவனாக இருப்பான். ஒருத்தவனுக்கு அல்லாஹ்வின் மீது பயம் மட்டும்தான் இருக்கு, அவனுக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு சொன்னா அவன் சோர்ந்துடுவான், அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற முடியாது. அதுவே ஒருத்தன் நம்பிக்கை மட்டும்தான் வைத்திருக்கான், பயம் வச்சில்ல, அல்லாஹ் மீது இருக்கா மீதுள்ள பயம் இல்லைன்னு சொன்னா அவன் அலட்சியத்தில் ஆழ்ந்து அவன் பாவம் செய்யக்கூடியவனாக, அந்த பாவத்தில் மூழ்கிவிடக்கூடியவனாக அவனாக கூடும் என்பதனை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அதற்கு அடிப்படையில் சொல்லும் பொழுது லை யதுகுல அஹதுல் ஜன்னதி பிஅமலிஹி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லித் தராங்க. அது என்ன ஹதீஸ்னா, ஒருவருடைய நற்காரியங்கள் சொர்க்கத்திற்கு நுழைய காரணமாக இருந்தாலும் அவை அல்லாஹ்வினுடைய அருளும் வழிகாட்டலும் இல்லாமல் அவன் நுழையவே முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், அது உங்களுக்கும் அப்படிதானா? நீங்களும் சுவனத்தில் நுழைவதற்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்பதாக பதிலளித்தார்கள். நான் மட்டும் அல்ல, அல்லாஹ் தன் ஃபதுலு, அதாவது அருள் மற்றும் ரஹமத்து, கருணை கொண்டு என்னை மூடாவிட்டால், என்னை ஈடேற்றம் செய்யாவிட்டால் நானும் செல்ல முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு விஷயம் விளங்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய கருணை எல்லாம் போக மாட்டாங்கன்னா, அல்லாஹ்வுடைய கருணை என்பது, ஃபதுல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவாகவே இருக்கும். அப்போ முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, பிற மக்களுக்கு இருக்குமோ தெரியாது, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாமையாக அவர்கள் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால தான் சொன்னாங்க, எந்த ஒரு நற்செயலின் காரணமாக மாத்திரமும் தான் சுவனத்தில் நுழைந்து விட முடியாது, காரணமாக அமையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த அருமையான ஹதீஸையும் நமக்கு இங்கு விளக்கமாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அதன்படி பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? லா யதமன்னா அஹதுகுமுல் மௌத, மரணத்தை உங்களில் எவரும் ஆசை கொள்ள வேண்டாம். இம்மா, ஒன்றின் கீழ், முஹ்சினன், நன்மை செய்யக்கூடியவராக அவர் ஆகியிருந்தால், ஃபலஅல்லஹு யஸ்தாது, அந்த நன்மையை அதிகரிக்கக்கூடியவராக அவர் ஆகக்கூடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ உங்களில் ஒருவர் மரணத்தை ஆசை கொள்ளாதீங்க, ஏன்னா உங்களில் ஒருவர் அப்படி நல்லவராக நன்மையை செய்யக்கூடியவர்களாக நீங்க ஆகிறதீங்கன்னு சொன்னா நீங்கள் அந்த நன்மையை அதிகப்படுத்தக்கூடியவராக நீங்கள் ஆகலாம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் மரணத்தை ஆசை கொள்ளாமல் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டால், அந்த வாழ்க்கையை சீரான முறையில் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டால், இந்த வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக கற்றுத் தந்தார்கள். இன்னும் ஒன்றின் கீழ் முஸீஅன், பாவம் செய்யக்கூடியவராக, தீமை செய்யக்கூடியவராக ஆகியிருந்தால், ஃபலஅல்லஹு யஸ்தஅதிபு, அந்த பாவத்தை விட்டு மீண்டு
அந்த பாவத்தின் பக்கம் அந்த பாவத்தை விட்டு விலகி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராகவும் அவர் ஆகிவிடலாம். அதனால் நீங்கள் மரணத்தை நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அப்போ இங்க ஒரு அருமையான விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த துரரு சனியா என்ற கிதாபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஒருத்தவர் ரெண்டு காரணமாக தான் ஒருத்தன் மரணத்தை விரும்பக்கூடியவனாக இருப்பான். ஒன்னு, அவன் பாவி தவறு செய்யக்கூடியவனாக இருப்பான். இப்போ தவறு செய்யக்கூடியவன் என்ன நினைப்பான்? அவன் உயிரோடு இருந்தால் தன் தவறுகளை சரி செய்யலாம், தௌபா செய்யலாம், அல்லாஹ்வை மகிழ்விக்கலாம். ஆகையால் அவன் மரணத்தை விரும்பக்கூடாது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ ஒருத்தன் பாவியா இருக்கிறான்னு சொன்னா நம்ம இவ்வளவு பாவம் செய்யறோம், அதனால நம்ம சீக்கிரம் போயிடும் அந்த உலகத்தை விட்டு அப்படின்னு ஒருத்தர் விரும்பக்கூடியவனாக இருக்கான் மரணத்தை. இன்னொன்னு காரணத்தை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னொருவன் நற்காரியங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். நற்காரியங்களை செய்யக்கூடியவன் என்ன பயம் இருக்கும்? அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நற்காரியமே செஞ்சிட்டு இருக்கணும். நம்ம தீமையின் பக்கம் மீண்டு விடக்கூடாதே, நம்ம மௌத்துக்குள்ள நம்ம தீமை செய்யக்கூடிய ஒருவனாக நம்ம ஆகிவிடக்கூடாதே, கெட்டவனாகி விடக்கூடாதே என்ற பயத்தின் காரணமாக அவன் மரணத்தை விரும்பக்கூடியவனாக இருப்பான். அப்படி பயம் கொள்ளாமல், அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க, பைனல் ஹௌஃபி வர் ரஜா, அல்லாஹ்வினுடைய பயமும் வேண்டும், அல்லாஹ்வினுடைய ஆதரவு வேண்டும். அதற்கு இரண்டிற்கும் அந்த இரண்டு உணர்வையும் மனதில் வைத்தவனாக தான் ஒரு முஃமின் அல்லாஹ்வை அடைய முடியும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸினுடைய விளக்கத்திலே நமக்கு முன்னதாகவே சொன்னாங்களா இல்லையா? இப்போ இந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ அதன் காரணமாக நீங்கள் மரணத்தை நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மரணத்தை நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. வஹாதா இன்னும் இதுவாகிறது, இந்த ஹதீஸில் அமைகின்ற இந்த வார்த்தைகளாகிறது லஃபுதுல் புகாரி, புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையாக இருக்கின்றது என்பதையும் நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. இப்போ புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய அந்த வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. பின்பு முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய அறிவிப்பில் வரக்கூடிய செய்திகளை நமக்கு பின்னாடி சொல்றாங்க. பாருங்க, வஃபி ரிவாயத்தின் லி முஸ்லிமின், முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய ரிவாயத்தில் அறிவிப்பில் உள்ளது, அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ரிவாயத் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், லா யதமன் அஹதுகுமுல் மௌத்த, உங்களில் ஒருவர் மரணத்தை ஆசை கொள்ள வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் வலா யதுஉ பிஹி, அந்த மரணத்தை கொண்டு அந்த மரணத்திற்காக துஆவும் செய்ய வேண்டாம். மின் கப்லி ஐ யஅதியஹு, அந்த மரணம் என்பது உங்களில் ஒருவரை வந்து அடைவதற்கு முன்னால் அந்த மரணத்தை கொண்டு நீங்கள் துஆவும் செய்யாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டவும் செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு துஆவையும் நமக்கு அருமையாக விளக்கமாக சொல்லித்தராங்க. அல்லாஹும்ம ஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர் என்ற இந்த துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்வே, என் வாழ்க்கையை எல்லா நன்மைகளிலும் அதிகரிப்பாக நீ ஆக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொன்னார்கள். இன்னும் என்னுடைய வாழ்க்கையினுடைய மரணத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் ஓய்வாக நீ ஆக்குவாயாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸையும் நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. அப்போ இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய வழி என்னன்னா, மரணத்தை வேண்டுதல் அல்ல, மரணத்தை வேண்ட வேண்டும் என்ற இந்த ஒரு துஆவின் மூலமாக சொல்லித்தரல. ஆனா அல்லாஹ்விடம் நன்மையான வாழ்க்கையையும் தீமையிலிருந்து ஓய்வையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், மாறாக நீங்கள் மரணத்தை வேண்டாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய துஆவையும் இங்கு விளக்கமாக சொல்லித்தராங்கன்னு சொன்னா, அந்த துஆவிற்கு தோதுவாகவும் இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கும். அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நீங்க மரணத்தை நீங்கள் துஆ கேட்காதீங்க, மரணத்தின் பக்கம் ஆசை கொண்டு நீங்கள் மரணத்தை நீங்கள் வேண்டாதீர்கள். இன்னஹு, நிச்சயமாக உங்களில் ஒருவர் இதா மாத்த, அவர் மரணித்து விட்டால், இன் கத்அ அமலுஹு, அவருடைய அமல் என்பது திட்டமாக துண்டித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நீங்க ஒருத்தர் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னா உங்களுடைய நன்மைகள் எல்லாம் துண்டித்து விடக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேராது, அது அப்படியே தடைபடக்கூடியதாக இருக்கும். இன்னும் நிச்சயமாக விஷயம், லா யஸீதுல் முஃமின உம்ருஹு, இன்னும் எந்த ஒரு முஃமினுடைய ஆயுளும் ஒரு முஃமினை அதிகப்படுத்தாது, இல்லா கைர், முஃமினுக்கு அதிகப்படுத்தாது, இல்லா கைரன்,
நலவாகவே தவிர அதிகப்படுத்தாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அப்போ நலவாகவே அதிகப்படுத்தாதுன்னா ஒரு முஃமினுடைய ஆயுள் என்பது அவனுக்கு ஹைராக தான் அமையும். உங்களுக்கு தீமையாக அமையும் என்பதாக நீங்கள் தீயெண்ணம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நன்மையாக தான் அது அமையும். அதனால் உங்களுடைய ஆயுளை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆயுளில் அதிகமான நன்மைகளை செய்து அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை பெற்று நீங்கள் நல்ல காரியங்களை செய்து உங்களுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. பாருங்க, இப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ரிவாயத்திலேயும் லா யதமன்ன அஹதுகுமுல் மௌத்த என்பதாக சொல்லி தந்தாங்க. உங்களில் ஒருவர் மரணத்தை ஆசை கொள்ள வேண்டாம் என்பதாக இங்கு விஷயத்தை சொல்லி தராங்க. அதனால இந்த பாடமும் மரணத்தை ஆசை கொள்வது அது வெறுப்புத்தக்கதாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் மரணத்தை ஆசை கொள்ள வேண்டாம் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பதும் அமையுது. இப்ப இந்த கருத்தும் இந்த பாடத்திற்கு தோதுவாக வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்றைய பாடத்தில் இந்த 67வது பாடமான இந்த பாடத்தை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய இந்த ஒரு ஹதீஸ் 585வது ஹதீஸ், இதற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையான செய்திகளையும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 586வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.